தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காணொளி திருவண்ணாமலையிலே பௌர்ணமி தினத்தன்று நடைபெற்ற கிரிவல பாதையிலே சென்ற பக்தர்களினுடைய எந்த அளவுக்கு வேதனைகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக பக்தர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை வெளிப்படுத்தும் விதமாக இந்த காணொளி அமைந்திருக்கிறது. அந்தமானிலிருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர் ஒருவர் திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே கிரிவலம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் அனுபவிக்கக்கூடிய சொல்ல முடியாத தொல்லைகளை பற்றி இதோ இங்கே இந்த காணொளியில் பல்வேறாக அவர் கூறியிருக்கின்றார். இந்து அறநிலையத்துறையை சார்ந்தவர்களுக்கும் அதே நேரத்தில் தற்பொழுது தமிழகத்தை ஆண்டு வருகின்ற முதல்வருக்குமாக அவருடைய வேண்டுகோளாகவும் அதே நேரத்திலே என்ன செய்வதென்று தெரியாத அளவிற்கு மக்கள் படும் பாட்டையும் அதுவும் குறிப்பாக இந்துக்கள் எவ்வாறு தங்களுடைய வழிபாடு மற்றும் பண்பாடு கலாச்சாரங்கள் சார்ந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனை எடுத்துக்காட்டும் விதமாக இதோ இந்த காணொளி அமைந்திருக்கின்றது. ஹலோ மக்களே, பாருங்க திருவண்ணாமலை ரோட பாருங்க. இது எது நியாயமா? இது போட்டது எவ்வளோ பெரிய தப்பு. 1,00,000 பேர் இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பேர் கிரிவலம் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் அந்தமான்லேருந்து வந்திருக்கோம் ஒரு 4-5 பேர். இந்த ரோடா இது? ஸ்டாலின்ஜி, உங்கள் கவர்மெண்ட்டை என்ன நீங்கள் நடத்துறீங்க? ஸ்டாலின்ஜி, நீங்கள் சரியாக தான் இருக்கிறீங்க. அந்த ஸ்னேக் பாபு பண்ணுற அநியாயம் சரியா? கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஸ்னேக் பாபுவை. இதெல்லாம் பாருங்க, எப்படி இத்தனை மக்கள் இப்படி பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயம்? இதெல்லாம் இந்த பாவெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தான் சேரும், உங்க குடும்பத்துக்கு எல்லாம் சேரும். பார்த்துக்கிட்டே இருங்க என்னன்னு. பெரும் பாவம், பெரிய பாவம் இது. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்றீங்க டிஎம்கே காரங்க. இது கவர்மெண்ட்டை நடத்துறீங்க, கொள்ளை அடிக்கிறீங்க. ஸ்னேக் பாபு அதுக்கு மேல கொள்ளை அடிக்கிறாப்ல. ஸ்னேக் பாபு என்ன மயிறு பாபுவா அந்த ஆளு? அந்தமான்ல நான் பேசுறேங்க. எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் இந்த பாருங்க, ரோடா இது? ரோடா இது? இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டாலின்ஜி? நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ப்ளீஸ். உங்களை நான் வேண்டுகிறேன்னா ஸ்னேக் பாபு எல்லாம் கொள்ளை அடிக்கிறாப்ல. எந்த மீடியாவும் வரல. மீடியா வக்கு இல்ல. நாயக உங்களுக்கெல்லாம் வெக்க மானம் மரியாதை சூடு சொன்னா உங்களுக்கு நல்லா சம்பாதிக்கணும். நல்ல பசங்க மீடியா சம்பாதிக்கணும். எல்லாம் சம்பாரிச்சு என்ன கொண்டு போக போறீங்க?